ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்லா ஜெல்லி தான். அதுக்கு வந்து நம்ம ஆம்லாவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஆம்லாவை வந்து நம்ம வந்து இட்லி பானையில் வந்து வேக வச்சுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா வெந்துடும். ஸோ அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வேகட்டும். நமக்கு வந்து ஆம்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஆம்லா வந்து கேண்டி ஷேப்லேயே இருக்கும். நம்ம அது மாதிரி பிரிச்சுட்டு இது வந்து ரொம்ப நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதிலேருந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆம்லா வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதிலேருந்து தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ அந்த விதையெல்லாமே நம்ம எடுத்துட்டு க்ளீனாக இதில் இருக்கிற பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து 3/4 கிலோ இருக்கும், 750 கிராமு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்படி நம்ம அரைக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஜெல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தென் வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் வந்து ஸ்லைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்லைஸஸ் தான் இருக்கும். அதில் வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு வந்து சுகர் போடுறதுனால இந்த சால்ட் வந்து நம்மளுக்கு அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஹீட்டில் வச்சுருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து கை விடாமல் கிளறி கொடுக்கணும். ஸோ நான் வந்து 750 கிராம் நெல்லிக்காய்க்கு வந்து ஒரு 2 டம்ளர் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வெல்லமும் இல்லை நாட்டு சர்க்கரையும் கூட போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேசரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. ஸோ இது இன்னுமே ட்ரையாக ஆகணும் நமக்கு. அப்போ தான் நம்மளால் ஜெல்லி செய்ய முடியும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது நல்லா சுருண்டு திரண்டு வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் இன்னமும் ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம இது எல்லாமே குறைக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் இதை நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா இதில் வந்து இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் இந்த 4 சுவையுமே இந்த ஒரு ஜெல்லியில் நமக்கு கிடைக்குது. ஏன்னா வந்து லெமன், சால்ட்டு, அதுக்கப்புறம் நெல்லிக்காயில் இருக்கிற துவர்ப்பு, அதுக்கப்புறம் ஜிஞ்சரில் இருக்கிற காரம், இது எல்லாமே வந்து இந்த ஜெல்லியில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல ஜீரண சக்திக்கு நமக்கு இது உதவுது. இப்போ வந்து இந்த ஜெல்லி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இது ஒரு நாள் ஃபுல்லாகவே சன்லைட்டில் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கவரில் இந்த ஜெல்லியை போட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கீ போட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ளாட் பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணிவிட்டு சன்லைட்டில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டேவை வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே சன்லைட்டில் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜெல்லி. நம்ம வந்து இதை கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க. கத்தி வந்து இது மாதிரி ஜெல்லியில் ஒட்டி பிடிச்சதுன்னா
கொஞ்சமாக சுகர் பவுட்ரு வந்து நம்ம அந்த கத்தி மேலே வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு இது மாதிரி வந்து ஒட்டி பிடிக்காமல் கரெக்டாக கட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் நமக்கு கத்தியில். ஸோ பீஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்களேன் ஜெல்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து சுகர் பவுடரில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம எல்லா ஜெல்லியுமே இது மாதிரி லேசாக சுகர் பவுடர் போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற இந்த ஜெல்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிவன் தாரகை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.